எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று கூட ஒரு பாடல் இருக்கு. இதுல அன்னை நொட்டோரியஸ்க்கும் ரூட் வேர்டு நோட்டஸ் தான், நோட்டடுக்கும் ரூட் வேர்டு வந்து நோட்டஸ் தான். நோட்டட் அப்படின்னா பாசிட்டிவான ஒரு பியாண்ட் தி பேட் பை பால்கி இந்த யூடியூப் சேனலில் நம்ம பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு சப்ஜெக்ட்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் ஒன்று வந்து லிங்குவிஸ்டிக்ஸ், லாங்குவேஜை பற்றி நம்ம பேசக்கூடியது. தமிழில் உள்ள வார்த்தைகள், திராவிட மொழிகளில் உள்ள வார்த்தைகள், ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தைகள், இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான இது எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு. இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். நம்ம சினிமாக்களில் தொன்று தொட்டு ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அதாவது குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் மூவியாக இருந்தாலும் சரி, உத்தமபுத்திரன் சிவாஜி நடித்த மூவியாக இருந்தாலும் சரி, இல்லை வாலி அஜித் நடித்த மூவியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெற்றோருக்கு பிறந்த 2 குழந்தைகள் வேற வேற சூழல்களில் வளரும்போது ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் உள்ள ஒரு 2 குழந்தைகளாக 2 பெரியவர்களாக வளர்வதை பார்க்கின்றோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று கூட ஒரு பாடல் இருக்கு. இதுல அன்னை வளர்ப்பினிலேங்கிறத விட எந்த சூழலில் வளர்கின்ற அந்த குழந்தை வளர்கின்றதோ அதை பொறுத்து அதனுடைய குணாதிசயங்கள் ஒரே மாதிரியோ அல்லது வேறு 2 வகையாக, ஈவன் ட்வின்ஸ் இரட்டை குழந்தைகள் கூட அது மாதிரி வளர்க்கக்கூடிய விதத்தில், வளர்க்கக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை அனுபவங்களை பொறுத்து அவர்களுடைய குணாதிசயங்கள் மாறும். அது இந்த திரைப்படங்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, வார்த்தைகளுக்கும் அது பொருந்தும். இந்த வார்த்தைகளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூட் வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேர்ச்சொல் ஒன்றாக இருக்கும். அதனுடைய பொருள் ஒரு பொருளாக இருக்கும். அந்த வேர்ச்சொல் 2 சூழல்களில் 2 விதமான பொருள்களை கொடுக்கக்கூடியதாக மாறியிருக்கும். இப்போ ஆங்கிலத்தில் நம்ம ஒரு வார்த்தை பார்த்தோம்னா நோட்டஸ் அப்படின்னா இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு. நோட்டஸ் அப்படின்னா முக்கியமான அப்படிங்கிற பொருள். இந்த நோட்டஸ் 2 வார்த்தைகளாக 2 எதிர்மறை பொருட்களை தரக்கூடிய வார்த்தைகளாக பிரிகின்றது. முதல்ல பார்ப்போம். இந்த நோட்டஸ் வந்து இட் பிகம்ஸ் நோட்டட், NOTED, நோட்டட் அப்படின்னா முக்கியமான. எப்படி நோட்டஸ் லாட்டின் வேர்டுக்கு பொருள் இருந்தோ அதே பொருளை தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் ஏந்தி வருகின்றது, தாங்கி வருகின்றது. இது வந்து நோட்டட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நோட்டட் பர்சனாலிட்டி, இது மாதிரிலாம் இருக்குது. அதே நோட்டஸ் வந்து இன்னொரு சூழல்ல எப்படி மாறுது அப்படின்னா நொட்டோரியஸ் அப்படின்னு சொல்லி மாறுது. நொட்டோரியஸ்க்கும் ரூட் வேர்டு நோட்டஸ் தான், நோட்டடுக்கும் ரூட் வேர்டு வந்து நோட்டஸ் தான். நோட்டட் அப்படின்னா பாசிட்டிவான ஒரு மீனிங்கை பெரும்பாலான நேரங்களில். இந்த நொட்டோரியஸ் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் எ நெகட்டிவ் கேரக்டர். நொட்டோரியஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம், நார்மலாக சொல்லுவோம். ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது நோட்டோரியஸ் அப்படிங்கிற வார்த்தையை நெகட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நோட்டஸ் அப்படிங்கிற ஒரு நியூட்ரல் வேர்டு ஒரு பக்கம் பிரிஞ்சு நோட்டட் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாகவும், இன்னொரு பக்கம் நோட்டோரியஸ் அப்படின்னு சொல்லியும் மாறுது. இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் ஒரு சில டெர்மினாலஜி சொல்லுவாங்க, எட்டிமாலஜிக்கல் கான்ட்ரோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எட்டிமாலஜினா தெரியும், எட்டிமாலஜினா ஒரு வார்த்தையினுடைய தோற்றத்தை பற்றி நம்ம படிக்கிறது. எட்டிமாலஜிக்கல் கான்ட்ரோனிம் அந்த தோற்றத்திலிருந்து 2 டிஃப்ரெண்ட் பொருள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக மாறுறது எட்டிமாலஜிக்கல் கான்ட்ரோனிம். அதே போல் செமாண்டிக் ஷிஃப்ட் ஆர் செமாண்டிக் ட்ரிஃப்ட் அப்படிம்பாங்க. வார்த்தைகள் அந்த எழுத்துக்கள், ஒரு சில எழுத்துக்கள் குறையும் போதோ அல்லது வந்து சேரும் போதோ அதனுடைய பொருள் மாறுவதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா ஆஃபுல் அப்படிங்கிறது ஓல்டு இங்கிலீஷ். இந்த ஆஃபுல் வந்து மீனிங் கொஞ்சம், அதாவது சரியில்லாத சூழல் அப்படிங்கிறது. ஆஃபுல் கேரக்டர் அப்படின்னா
இட்ஸ் எ நெகட்டிவ் கேரக்டர். அதாவது இட்ஸ் நாட் அ நைஸ் கேரக்டர் அப்படிங்கிறது. இதே இது இந்த ஆஃபுல், இந்த ஃபுல்லை எடுத்துட்டு சம் போட்டோம்னா ஆசம். ஆசம் அப்படின்னா கிரேட் கேரக்டர், யூ ஆர் ஆசம். இவ்வளோ ரொம்ப பாசிட்டிவான. ஸோ ஒரே வார்த்தை ஆஃபுல் அப்படிங்கிற நியூட்ரலான வார்த்தை, ஒரு ஒரு பொருள் தரக்கூடிய வார்த்தை, ஒரு பக்கம் ஆஃபுல் அப்படிங்கிற அதே பொருளோட போயிட்டு இன்னொரு பக்கம் ஒரு சின்ன ஒரு செமாண்டிக் ஷிஃப்ட்னால, செமாண்டிக் ட்ரிஃப்ட்னால அது ஆசம் அப்படிங்கிற வார்த்தையாக மாறி ஒரு நல்ல பொருளை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக, பாசிட்டிவான மீனிங் கொடுக்கக்கூடியதாக மாறுது. இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. நம்ம என்னுடைய இன்னொரு காணொலியில் நம்ம பரணர் பாடிய குறிஞ்சி நிலத்தில் உள்ள அந்த நற்றிணை பாடலை பற்றி கேட்டிருக்கிறோம். நீர்வளர் ஆம்பல் என்று சொல்லக்கூடிய பாடல். அதில் நாரி அப்படின்னு சொல்லுவார். நாரினா நாற்றம். நாற்றம்ங்கிறது அடிப்படையில் அந்த வார்த்தையினுடைய பொருள், தமிழ் பொருள் நறுமணம் அப்படின்ட்டு பேர். காலப்போக்கில் நாற்றம் மாறி மாறி இன்னைக்கு நாற்றம் அப்படின்னா துர்நாற்றம் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்கக்கூடியதாக மாறிடுச்சு. அப்போது ஒரிஜினல் நாற்றம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு மனம் அப்படிங்கிற வாசனை என்ற ஒரு வார்த்தை வந்துள்ளது. ஒரிஜினல் வார்த்தை நாற்றம் அப்படிங்கிறது இன்னைக்கு அப்படியே நெகட்டிவான மீனிங் தரக்கூடியதாக போயிடுச்சு. இது மாதிரி மொழிகளில் நிறைய மாற்றங்கள், வார்த்தைகளினுடைய மாற்றங்கள் காலப்போக்கில் அது பழகக்கூடிய, பேசக்கூடிய இடம், கலாச்சாரம், அந்த மக்களினுடைய பண்பாடு, இதையெல்லாம் பொறுத்து மாற்றத்தை அடைகின்றது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் இது மாதிரி எந்த மொழியில் இருந்தாலும் சரி, தமிழ் மொழியாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை கமெண்ட்ஸில் போடுங்க. லெட்ஸ் ஆல் என்ஜாய் தி கிரேட்னஸ் ஆஃப் லாங்குவேஜ். இந்த எட்டிமாலஜிக்கல் கான்ட்ரோனிம்ஸ், செமாண்டிக் ஷிஃப்ட் எப்படி வார்த்தைகளில் நடக்குதுங்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.